இலக்கண குறிப்புல வினையால் அணையும் பெயர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு முற்று பார்த்தீங்கன்னா வினையை குறிக்காம அதை செய்தவரை குறிக்கிறது தான் வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்றாங்க. வினை முற்று மாதிரியே தான் இருக்கும் வினையால் அணையும் பெயரும். ஆனா என்னன்னா இங்க வினை சொல் செய்த செயலை குறிக்காது, யாரு செஞ்சாங்களோ அவங்கள குறிக்கும். சரியா? அதுதான் என்னன்னா வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப கலைச்செல்வி வந்தாள் அப்படின்னா கலைச்செல்வி அப்படின்றது ஒரு பெயர் சொல். வந்தாள் அப்படின்றது பாருங்க ஒரு வினைச்சொல், வினை முற்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, முற்று பெற்று வந்திருக்கு. ஆனா இங்க இந்த சென்டென்ஸ்ல பாருங்க வந்தவள் கலைச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வந்தவள் அப்படின்னா யார குறிக்குது? கலைச்செல்வியை தான் குறிக்குது. அவ வந்தாள் அப்படின்றதுக்கும் வந்தவளுக்கும் வித்தியாசம் தெரியுதா? வந்தாள்னா அவள் வந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயலை குறிக்குது. ஆனா வந்தவள் அப்படின்னா என்னன்னா கலைச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு அவளை தான் குறிக்குது. அதனால ஒரு செயலால அந்த செயலை குறிக்காம ஒரு செயலை சொல்றாங்க, ஆனா அந்த செயலை குறிக்கல, ஆனா அதை செஞ்சவரை குறிச்சு வந்திருக்கு. அந்த மாதிரி வந்தா வினையாளனையும் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கு மேலும் எடுத்துக்காட்டு பாருங்க. கூறியவர், கூறினார்னு வராது, கூறியவர் அப்படின்னு வரும். பார்த்தவர், நடித்தவர், பாடியவர் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் யாரு செஞ்சாங்களோ அவங்களை குறிக்கிற மாதிரி வரும். இதான் வினையாளனையும் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.